Hi students, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கணக்கு பதிவியல். ஓகே, அதில் இருக்க பாடம் 4க்குரிய ஃபார்முலாஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபார்முலாஸில் பாடம் 4 நற்பெயர். மெத்தட் பார்த்தோம், கூட்டு சராசரி லாப முறை பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ 2வது மெத்தட் பார்க்க போகிறோம், உயர் லாப முறை. இந்த உயர் லாப முறை இருக்க அந்த 2 ஃபார்முலா மெத்தட் வந்து 2 மார்க் 3 மார்க் கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட் நமக்கு கண்டிப்பாக 5 மார்க் சம்மில் கேட்கக்கூடியது. ஸோ பாருங்கள், இந்த உயர் லாப முறை வந்து மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா உயர் லாபத்தில் கொள்முதல் முறை, 2வது ஆண்டு தொகை முறை, 3வது உயர் லாபத்தில் மூலதனமாக்கல் முறை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம், உயர் லாபத்தில் கொள்முதல் முறை. ஸோ இப்போது உயர் லாபத்தில் கொள்முதல் முறையில் மெயினான ஃபார்முலா என்ன அப்படின்னா, உயர் லாபம் ஈக்குவல் டு சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போது இந்த உயர் லாபத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும். அப்போது சராசரி லாபத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான். சராசரி லாபம் ஈக்குவல் டு மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. சாதாரண லாபம் அப்படின்னும் போது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து ஒரு சில கணக்குகளில் பயன்படுத்தப்பட்ட முதல்ன்றது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். பயன்படுத்தப்பட்ட முதல் ஈக்குவல் டு நிலை சொத்துக்கள் ப்ளஸ் நடப்பு சொத்துக்கள் மைனஸ் நடப்பு பொறுப்புகள். இந்த நிலை சொத்துக்கள் போது நற்பெயரை மட்டும் சேர்க்கக்கூடாது. ஓகே, பயன்படுத்தப்பட்ட முதல் ஈக்குவல் டு நிலை சொத்துக்கள் ப்ளஸ் நடப்பு சொத்துக்கள் மைனஸ் நடப்பு பொறுப்புகள். அடுத்தது இது எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கப்புறம், ஸோ ஃபஸ்ட்டு சராசரி லாபம் சாதாரண லாபம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் உயர் லாபம் போட முடியும். ஏன்னா உயர் லாபத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உயர் லாபம். இந்த உயர் லாபம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் நற்பெயர் கணக்கிட முடியும். நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த உயர் லாபத்துக்குரிய ஃபார்முலா ஃபஸ்ட்டு மெத்தடுக்கும் செகண்டு மெத்தடுக்கும் தேர்டு மெத்தடுக்குமே உயர் லாபம் வர ஈக்குவலாக அதே சேம் மெத்தட் தான் வரும். செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஆண்டு தொகை முறைன்னு இருக்குது. ஸோ இந்த ஆண்டு தொகை முறைக்குமே உயர் லாபத்துக்கு உண்டான ஃபார்முலா சேம் தான். உயர் லாபம் ஈக்குவல் டு சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் அதே தான். அப்போது சராசரி லாபத்துக்கு என்ன ஃபார்முலான்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சாதாரண லாபத்துக்கு என்ன லாபம் தெரிஞ்சிருக்கணும். இந்த சாதாரண லாபத்தில் பயன்படுத்தப்பட்ட முதலுக்கு உண்டான ஃபார்முலா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். இது 3 ஃபார்முலாவும் தெரிஞ்சால் தான் நம்மளால் உயர் லாபம் போட முடியும். இந்த உயர் லாபம் கணக்கிட்டதுக்கப்புறம் நற்பெயரோட ஃபார்முலா மட்டும் மாறும். இது என்ன முறைக்கு? ஆண்டு தொகை முறைக்கு. நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் இன்டு ஆண்டு தொகை மதிப்பு. ஸோ உயர் லாபம் இன்ட்டு ஆண்டு தொகை மதிப்பு. இந்த ஆண்டு தொகை மதிப்பு அப்படின்றது வந்து சம்மில் வந்து பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. 3.352 254 அப்படின்ட்டு பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பாருங்கள், உயர் லாபத்தினை மூலதனமாக்கல் முறை. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உயர் லாபம்ன்ற ஃபார்முலா கான்ஸ்டன்ட். உயர் லாபம் ஈக்குவல் டு சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். அப்போது நம்ம இதிலே பார்த்தோம் இல்லையா, சராசரி லாபத்துக்கு என்ன ஃபார்முலா, சாதாரண லாபத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத பார்த்தோம். அதில் பயன்படுத்தப்பட்ட முதல் சம்மிலே கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. சம்மில் கொடுக்கல அப்படின்னும் போது இந்த 3 ஃபார்முலாவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உயர் லாபம் கண்டுபிடிக்கணும். அந்த இது வர இதில் சேம்.
மூலதனமாக்கலுக்கு வந்து நற்பெயருக்கு மட்டும் ஃபார்முலா மாறும். ஸோ நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு 100. இந்த நற்பெயரோட ஃபார்முலா மட்டும் ஒவ்வொரு முறைக்கும் என்னப்படுது மாறுது. இங்கே வந்து ஆண்டு தொகை முறை கொள்முதல் முறையில் கொள்முதல் ஆண்டுகளால் மல்டிப்ளை பண்ணணும். ஆண்டு தொகை ஆண்டு தொகை மதிப்பால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே உயர் லாபம் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு 100 போடணும். ஸோ இதுதான் இரண்டாவது முறைக்கு இரண்டாவது வகைக்கு உண்டான 3 formula. Thank you students. Keep watching and supporting. Subscribe my channel. Thank you.